ஈரானுடைய எண்ணெய் கிணறு தாக்கப்பட்டதா? இது தொடர்பான கேள்விகள், அது தொடர்பான பதில்கள். ரஷ்யாவினுடைய சூரியகாந்தியும் லெபனானுடைய கோட்டையும் 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சர்ச் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. யார் நடத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். லெபனான் பிரச்சனையை வச்சு ஈரானும் அமெரிக்காவும் விளையாடக்கூடிய விளையாட்டு. இதன் மூலியமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய ஆபத்து. இதில் ரஷ்யாவினுடைய சூரியகாந்தி ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவுக்கு மாறி நிற்கிதா? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. முதல்ல ரஷ்யா, அடுத்து கியூபா, இப்போ ஈரான். இந்த புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை அப்படிங்கிறது உலக அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையத்தை ஈரான் இப்போ திறந்திருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த பிரம்மாண்டமான ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதுக்கு மேலே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர், நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஸோ இப்படி ஒரு சிகிச்சை மையத்தை திறந்திருக்காங்க. 37 சிறப்பு துறைகள் இதில் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மருத்துவ படம் எடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரங்கள், 96 ஹீமோதெரபி படுக்கைகள். புற்றுநோயில் ஹீமோதெரபி ரொம்ப முக்கியமானதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஒரு பெரிய போர் ஒன்று நடந்தது அப்படின்னா இதுவும் தாக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய அச்சம். போகிற போக்கில் அந்த நாயை ஷூ அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு நம்ம வடிவேலு படத்தில் வரக்கூடிய டயலாக் மாதிரி இந்த உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாட்டை ரஷ்யா துண்டாடிக்கிட்டு இருக்காங்க, விளாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது. லாஸ்ட் 1 வீக்காக உக்ரைனை பார்க்குற இடத்துலலாம் அடிப்பேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய நீண்ட தூர லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதில் உக்ரைனுடைய இராணுவ தொழில்துறை நிறுவனங்கள் டோட்டலாக முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. இந்த தாக்குதலில் ஏகப்பட்ட லாஸ் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்குங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ரஷ்யாவோடு இந்தியா கொண்டு இருக்கக்கூடிய டைப் அப்படிங்கிறது கிடச்சிருக்கக்கூடிய டேட்டாஸின் அடிப்படையில் இன்னமும் நம்ம நல்லுறவில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. ரஷ்யாவினுடைய முதன்மையான சூரியகாந்தி எண்ணெய் வாங்கக்கூடிய நபராக நம்ம தான் இருக்கோம். முன்னாடி உக்ரைனில் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது கிடச்சிது. பட் போருக்கு பிறகு உக்ரைனில் அந்த சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்கிறது அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய அந்த சன்ஃப்ளவர் ஆயில் உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இதில் அக்ரோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அமைப்பினுடைய தகவலின் அடிப்படையில் லாஸ்ட் ஜானில் இருந்து ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் 43% நமக்கு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணியிருக்காங்க. யார்? ரஷ்யா. 5,32,000 டன்களாக அது பதிவாயிருக்கு அப்படிங்கிற தகவல். கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு 73% அதிகமான அளவில் நம்ம டீலிங் பேசி முடிச்சிருக்கோம். ஸோ $690 மில்லியன் அதிகமான அளவில் வர்த்தகம் ரஷ்யாவோட நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி தான் இப்போ பதிவு செய்ய போகிறோம். லெபனான் அப்படிங்கிறது ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு கண்ட்ரி. அப்படிப்பட்ட கண்ட்ரியில் இப்போது இஸ்ரேல் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இந்த லிட்டானி லிவர் வரைக்கும் தான் போவாங்க அப்படின்னு. பட் அதையும் தாண்டி இவங்க முன்னேறி போயிட்டுருக்காங்க. 900 ஆண்டுகள் பழமையான பியூபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையை கைப்பற்றி இருக்காங்க இஸ்ரேல். அதுவும் கலாத் அல் ஷிகிப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த கோட்டை. சரியா? இஸ்ரேலிய வீரர்கள் இந்த கோட்டையின் மீது அவங்களுடைய தேசிய கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. இது இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அவர்கள் தகவலாக பதிவு செஞ்சுருக்காரு. இது மிகப்பெரிய அத்துமீறலாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த கோட்டை முதல்ல 12வது நூற்றாண்டில் சிலுவை போர் வீரர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அழகான கோட்டைங்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல இது கட்டப்படுதில்ல, இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபோர்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க.
அப்போது இன்னும் பழமையான ஒரு இடமாக இது கருதப்படுது. பழைய பிரெஞ்சு மொழியில் இது வந்து பியூபோர்ட் அப்படி இல்லாட்டி அழகான கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுது. பெரிய சீன பெருஞ்சுவர் மாதிரி மக்கள் அப்படி நடந்து போகிறதுக்கான படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கோட்டையை தன்வசப்படுத்தியிருக்கு இஸ்ரேல். இந்தியாவில் பாலியல் தொழில் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு ப்ளஸ் வழிகாட்டல் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு மாற்றத்துக்கு வித்திட போகுது. யூரோப் கண்ட்ரீஸில் வந்து எப்படி வந்து கல்ச்சர் சேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி இந்தியாவிலையும் இந்த கல்ச்சர் வந்து ஒரு பெரிய அளவில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன, லிவிங் டுகெதர், அதே மாதிரி வானவில் குரூப்ஸு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய இந்தியாவிலையும் நம்முடைய கல்ச்சரை தாண்டி வேறு சில விஷயங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த வகையில் போலீஸார் வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுறவங்களை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது. ஒரு பெரிய வார் வருது, அப்போது அமெரிக்காவும் ரெடி ஆவாங்கல்ல. அதனால் அவங்க இப்போ புதிதாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ எல்லாருடைய பார்வையையும் தன் பக்கம் இழுத்துருக்கு. அந்த வகையில் அமெரிக்காவினுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய வீடியோக்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தன்னுடைய வல்லமை என்ன அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையில் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்கள். இதுதான் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு அதிநவீன போர்க்கப்பலில் இருந்து அவங்க ஏவக்கூடிய காட்சிகள் அடங்கியது. மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது கப்பலில் இருந்து வேறு ஒரு இடத்துக்கு மிசைலை ஏவக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறுது. ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக அதை கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தற்போதைய பாதுகாப்பு சூழல் அப்படிங்கிறது சரிவர இல்லை. சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குங்கிற காரணத்தினால பக்ரைன் அரசாங்கம் ஈராக்குக்கு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இப்போ அந்நாட்டு மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய வார் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டு பறக்கும். ஸோ அந்த வகையில் ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு சொல்கிற மாதிரியான சமிக்கைகள் தான் இது. இதை விட பெரிய ஆச்சரியமான விஷயம் சொல்லவா, பென்குரியன் ஏர்போர்ட் இருக்குல்ல எங்கே இஸ்ரேலில், அதில் அமெரிக்காவினுடைய வான்வெளி எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்கள் இருக்குல்ல, அது பூரா வந்து ஃபியூயலை நிரப்பிட்டு எரிபொருளை நிரப்பிட்டு அங்கேயே வட்டமடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுதுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பான ப்ரூஃப் நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஃபுல்லாகவே அமெரிக்காவினுடைய விமானம் இது பென்குரியன் ஏர்போர்ட்டில் எரிபொருள் நிரப்பிட்டு அந்த இடத்துல பிளேஸில் நிப்பாட்ட வச்சுக்கப்பட்டிருக்கு. இது ஐரோப்பா கண்ட்ரிக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக ஃபஸ்ட்டு செய்திகள் வந்தது. ஆனால் இன்ன வரைக்கும் அது போகலை அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன். ஈராக்கில் ஈரானுடைய ஸ்பை விமானம் ஒன்று வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது எதை குறிக்குது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது பதிவு செஞ்சுருந்தேன். பட் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த கிர்குக், பஸ்ரா, துருக்கி இந்த 3 நாடுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய எண்ணெய் குழாய் ஒன்றும் இல்லைங்க, துருக்கி, அதுக்கப்புறம் வந்து இந்த துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற பகுதி, அதற்கு பிறகு ஈரான், இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு 1.5 பில்லியன் பீப்பாய்கள் கொண்ட ஒரு எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது ரைட்டா. ஸோ ஒரு பெரிய பைப்லைன் போடுவதற்கான திட்டத்தை வந்து இப்போ ஈராக் வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதன் மூலிமா துருக்கியினுடைய அங்காரா, அதற்கு பிறகு ஈராக்கினுடைய பாக்தாத், ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத் நகரம் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களாம். என்ன யாரோடது அப்படின்னு கேட்டால் ஈரானுடையது. அதே நேரத்தில் அது பாக்தாத் வழியாக துருக்கி வரைக்கும் வந்து நீள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய பிளான் ஒன்று தீட்டப்படுது. அதற்காக தான் அந்த ஸ்பை விமானம் போனதாக தகவல் கிடச்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா, ஈரானுடைய எண்ணெய் நிலையங்கள் மீது பெரிய ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறதா ஒரு செய்தி வெளியாகுது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். இன்னமும் வந்து சேட்டலைட் சேனல்கள் இதை தேடிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் UAE வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த தாக்குதலை UAE நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எண்ணெய் நிலையம் முழுவதுமாக தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகள், அதிலிருந்து மக்கள் வந்து தப்பிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இந்த தாக்குதலில் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் ஈரான் வெளியிடலை. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இது நடந்திருக்கா நடந்துக்கலையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு விவரங்கள் புரிய வரும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.
நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.